ஆ, தனா அக்காக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? அம்மா அந்த ஃபேக்டரிக்கு சமையல் ரெடி ஆயிடுச்சான்னு கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்க. சரிப்பா, சரிப்பா. சீக்கிரம் போங்க போங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா. சரிம்மா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நில்லு 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 இருப்பா. ஏய், எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? என்ன எஸ்கேப் ஆகுறேன்? அப்புறம் எதுக்கு குளிச்சுட்டு வரேன்னு ஓடுற? வழக்கமா நாங்களே போய் உன்னை குளின்னு தள்ளி விட்டாதான் நீயே போய் குளிப்ப. இன்னைக்கு நீயே குளிக்க போறேன்னு சொல்ற? ஏய், வெளியில இருந்து வந்தது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, அதனால தான் நான் குளிக்க போறேன்னு சொன்னேன். வழிவிடு. ஏய் இரு, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் தெளிவா உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ பேசுனதுக்கு அப்புறமா போலீஸ் எங்க 2 பேரையும் சரி நீங்க போங்க அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஆமா அது எப்படி 2 பேரும் ஒரே நாள் ஒரே நேரத்துல பொன்னேரிக்கு ஒன்னா போனீங்க? என்ன கேட்டா? ஒண்ணுதான் கேட்கணும், வேற யார கேக்குறதா? கரெக்டா ஃபங்க்ஷன்னு சொல்லி அங்க போயிருக்கேன், பெரிய சவாரின்னு சொல்லி அவங்களும் அங்க வந்திருக்காங்க. என்ன நடக்குது? 2 பேரும் அங்க யதார்த்தமா தான் போனீங்களா? மண்டையிலே கொட்டிடும் லூசு. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நான் சத்தியமா ஃபங்க்ஷனுக்கு சமைக்க தான் போனேன், அவங்க அங்க சவாரிக்காக தான் வந்தாங்க. யதார்த்தமா அவங்க வண்டி ரிப்பேர் ஆனதுனால அவங்க அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்பிட்டேன். என்ன நம்பிட்ட? நம்பிட்டேன்னு சொன்னேன். ஏய் இதான் நடந்துச்சு, இதை நீ நம்பிதான் ஆகணும். அதானே நானும் சொல்றேன், நம்பிட்டேன். சரியா? உன்னை நம்பாம வேற யாரு நான் நம்ப போறேன்? நிஜமா நம்பிட்டேனே. இவ என்னடா இவ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு போறா. எனக்கு ராக்கி வேணும், எனக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்தீங்க, எனக்கு வேணும், எனக்கு ராக்கி வேணும், எனக்கு ஒரே ஃப்ரெண்டு ராக்கி தான், எனக்கு ராக்கி வேணும், எனக்கு வேணும். யோ மனோகர், உனக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன் ராக்கியை பத்திரமா பாத்துக்கோன்னு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஐயா 24 மணி நேரமும் கேட்டே கெதின்னு கிடக்குறியா? ஒரு 2 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு பாப்பாட்ட சொல்லிட்டு தாயா போனேன். பாப்பா விளையாடிட்டு இருந்துச்சுங்கயா. பாப்பா இங்கே இருமா, கேட்டை திறந்துடாதன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பாக்குறேன், கேட்டை திறந்து வச்சிருக்குங்க. பாப்பா பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்கயா. ஏன் பாப்பா கேட்டை திறந்தேன்னு கேட்டதுக்கு ராக்கி வெளியே போகணும்னு சொல்லுச்சு. நான் கேட்டை திறந்த உடனே ராக்கி ஓடிடுச்சுன்னு சொல்லுதுங்கயா. பாப்பா உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்தா ராக்கி தூரமா ஓடிடுச்சுங்கயா. நானும் ராக்கின்னு கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுனேங்கய்யா. தினமும் நான் தான் சாப்பாடு போடுவேன், நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் இம்புடு தூரம் நாக்குத்தல பின்னாடியே ஓடி வரானேன்னு நிப்போன்னு ஒரு மரியாதை கூட நிக்கலைங்கயா. நேரா ஓடிட்டே இருந்ததுங்கயா. அதுக்குள்ள யாரோ 2 பேர் பைக்ல வந்தவங்க ராக்கியை தூக்கி மடியில வச்சுட்டு போயிட்டாங்கயா. பைக் தூரத்துல போனதுனால வண்டி நம்பர் எனக்கு தெரியலங்கயா. நான் என்னையா பண்றது? நல்ல காரணம் சொல்ற. வர நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. ராக்கி நம்ம சிவானிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. இப்படி அசால்ட்டா பாத்ரூம் போனேன் வெளியே ஓடிடுச்சுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்க. ஐயா அது ஒன்னதுக்கு நான் என்னங்கயா பண்ணுவேன்? முதல்ல இதுக்கு நான் உன் சம்பளத்துல பிடிக்கிறேன், அப்பதான் உனக்கு அறிவு வரும். சிவானி வா உள்ள போலாம். நான் வர மாட்டேன், எனக்கு ராக்கி வேணும். சிவானி உனக்கு அம்மா வேற ராக்கி வாங்கி தரமா? எனக்கு அந்த ராக்கி தான் வேணும். சிவானி தயவு செஞ்சு சொன்னா கேளு. அம்மா ஈவினிங் முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனோம், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி தயவு செஞ்சு அழுதுகிட்டு இருக்காத சிவானி, ப்ளீஸ் வா உள்ள போலாம். எனக்கு ராக்கி தான் வேணும். ஏய் ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கல, சொல் பேச்சு கேட்க மாட்டேன். ஏமா நீ எதுக்கு அவளை அடிக்கிற? பின்ன என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. போட்டேனா வாடி உள்ள வா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல உன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன். சரி, நாய் ஓடி போனதுக்கு நான் என்ன பண்றது? நீ காலைல யார் மொத்தல முழிச்சுனே தெரில. இந்த வேலையும் போயிடும் போல இருக்கு. இனிமே வீட்டுல பொண்டாட்டி மதிச்ச மாதிரி தான். அண்ணா ஏம்மா நீ எதுக்குமா இங்க வந்த? ஏற்கனவே என் பொழவு போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கேன். மேற்கொண்டு எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நீ ஏமா வந்து நிக்கிற? அண்ணே டாக்டர் உங்களை சத்தம் போட்டதை நானும் பார்த்தேன். என்னாச்சுண்ணா? என்ன பிரச்சனை?
அது எதுக்குமா உனக்கு? நீ முதல்ல இடத்த காலி பண்ணுமா. அண்ணா என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு சொல்லுங்க. அது என்னால ஏதாச்சும் உதவி பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். நீ எப்படிமா எனக்கு உதவி பண்ணுவ? அண்ணா என்ன பிரச்சனைன்னு சொன்னதானே தெரியும். டாக்டருக்கு சிவானின்னு ஒரு குழந்தை இருக்குமா. அந்த குழந்தை ராக்கின்னு ஒரு நாய் வச்சிருந்தது. அந்த பாப்பாவுக்கு அதுதான் ஒரே ஃப்ரெண்டு, அதுதான் உலகம். அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா பாப்பா அந்த நாய் கூட தான் பேசும், விளையாடும். இன்னைக்கு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது கேட்டை மட்டும் திறந்துடாத பாப்பான்னு சொல்லிட்டு தாமா போனேன். ம் குழந்தைங்க எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை தானம்மா செய்யுது. நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தை கேட்டை திறந்து விட்டு போயிடுச்சுமா. ஐயோ அந்த நாய்க்குட்டியும் ஓடிடுச்சுமா. ஏம்மா, நாய்க்குட்டியை வாங்கி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறது? வாக்கிங் கீக்கிங் கூட்டு போனாதாம்மா அதுவும் அமைதியாக இருக்கும். கேட்டை திறந்த உடனே இதான் சாக்குன்னு அதுவும் ஓடிடுச்சுமா. நானும் துரத்திட்டே ஒன்னேம்மா. யாரோ 2 பேர் பைக்கில் வந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ யார் என்னன்னு எனக்கும் தெரிலம்மா. நாய் கிடைக்காம திரும்பி வந்துட்டேன். அந்த நாயே தான் வேணும்னு குழந்தை அழுதுட்டு இருக்கு. ஐயோ அந்த குழந்தைய நினச்சி பார்க்கும்போது மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஒரு மனுஷனுக்கு பாத்ரூம் போகிறதுன்றது இயற்கையான விஷயமா. நான் என்ன இந்த கேட்டே கேதின்னு உட்காந்துருக்க முடியும்? அண்ணா அந்த நாய் பேர் என்னன்னு சொன்னீங்க? அம்மா, அதை நாயின்னு சொல்லாதம்மா. இதை காதில் கேட்டா அது கூட கோச்சுப்பாங்க. அது பேரு ராக்கி. அண்ணா அந்த ராக்கியோட போட்டோ ஏதாச்சும் இருக்கா? எதுக்குமா? இல்லண்ணா நானும் ஏதாவது தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேல, அதான். உனக்கு எதுக்குமா அந்த வேலை? அதை தூக்கிட்டு போனவங்க எங்கே கொண்டு போய் வளர்க்குறாங்கன்னு யாருக்குமா தெரியும்? அண்ணா நீங்க போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க, நானும் தேடி பார்க்கறேன். ஒரு நிமிஷம் இருமா. ஓ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது ராக்கியை போட்டோ எடுத்தம்மா. அந்த போட்டோ உனக்கு அனுப்புறேன். நம்பர் சொல்லுமா. அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். ரொம்ப நன்றிம்மா. ராக்கி மட்டும் கிடைச்சிருச்சுனா நானும் வேலையை விட்டு போகாம நிரந்தரமா இங்கே இருந்துருவேம்மா. ம் கண்டிப்பாண்ணா, நான் தேடி பார்க்கறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. ஓ எங்க ஆளுங்க போயிருந்தேக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? டேய் உதய், என்னடா டீ ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேங்குது. அது சரிக்கா, டீ பாக்கியே நீங்க தர மாட்டீங்க. டீ அக்கா, மாதிரி அக்கா. சொல்றீங்களா நீங்க? வாதானோ உனக்கு ஒரு டீ சொல்லவா? இல்லக்கா வேண்டாம். ஏன்? இல்லக்கா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அக்கா நான் அந்த டாக்டர் சொன்னேன்லக்கா. எந்த டாக்டர்? அதான்க்கா கண்ணாஸ்பத்திரியில நிலாவுக்கு ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னல. ஆமா, ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பேசுவாங்களே. உன்னை கூட பார்த்துட்டு நீ கேட்ட டீடைல் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களே, அந்த டாக்டர் தானே? ம் ஆமாக்கா. நீ கூட 2-3 தடவை வீட்டுக்கு போய் பேசினப்ப திட்டி பேசி துரத்திட்டாங்கன்னு சொன்ன. ஆமா புவனா. சரி என்ன விஷயம் சொல்லுதானோ? அக்கா இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு எதார்த்தமா நான் போனேன். அங்க போன இடத்துல அவங்க குழந்தை நினைக்கிறேன், அந்த குழந்தை 5ஆவதோ இல்ல 6ஆவதோ படிக்கும்னு நினைக்கிறேன். அது பயங்கரமா அழுதுட்டு இருந்ததுக்கா. அவங்க எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி நின்னு வாட்ச்மேனை பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. சரி நான் என்னாச்சுன்னு கேட்டப்போ அந்த குழந்தை ஏதோ ஆசையா வளர்த்த நாயை காணோமா. அது வெளியில விளையாட போனப்போ யாரோ 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கு இல்லக்கா அந்த குழந்தை அந்த நாயை ஆசாசியா வளர்த்திருப்பா போல இருக்கு. பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. ஒருவேளை அந்த நாயை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா அவங்க நமக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்லக்கா. சூப்பர் ஐடியா. ஏய் என்னடி சூப்பர் ஐடியா? தொலைஞ்சு போன நாயை நீ பாத்திருக்கியா இல்ல நான் பாத்திருக்கனா இல்ல அந்த நாய் தான் நம்மள பாத்திருக்கா? அக்கா என்கிட்ட போட்டோ இருக்குக்கா. நானும் வாட்ச்மேன் கிட்ட போட்டோ கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இதான் அந்த நாய். ம் குடு. நந்தினி இங்க குடி.